welcome to Vlogs by Diyanka. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். So இன்னைக்கு day 2. நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சர் துபாய். So நாங்களும் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கோம். இந்த மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் ஜெவரா ஹோட்டல்ல போன எபிசோட் பார்த்திருப்பீங்க. ஜெவரா ஹோட்டல் நாங்க எங்க தங்கி இருக்கோன்றத காமிச்சோம். வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஹோட்டல். அதுல இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் ஒரு 5 to 7 minutes வாக் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே நடந்தே இங்க வந்துட்டோம். லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஹோட்டல் டூர், அதுக்கப்புறமா வந்து துபாய் ஃப்ரேம் இந்த வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்க இன்னும் பாக்கலனா கண்டிப்பா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து மியூசியம் ஆஃப் ஃபியூச்சருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு எங்களுக்குமே தெரியல, பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும். சோ நம்ம உள்ள போய் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஒரு இன்ஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சருக்கு மெட்ரோல வரணும்னு பிளான் பண்ணீங்கன்னா எமிரேட்ஸ் டவர்ஸ் அப்படின்ற மெட்ரோ ஸ்டேஷன்ல வந்து இறங்கிட்டு 2 நிமிஷம் கூட கிடையாதுங்க, ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சர் அமைஞ்சிருக்கு. வாவ், என்ட்ரன்ஸே அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. வாங்க உள்ள போய் என்னதான் இந்த மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சர்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உள்ள நுழைஞ்சோனையே நம்மளுக்கு டிக்கெட் கவுண்டர்ஸ் நிறைய இருக்கு. பட் இங்கே வந்து டிக்கெட் வாங்குறது அட்வைசபிளே கிடையாது. கண்டிப்பாக அட்வான்ஸாக புக் பண்ணிட்டு வர்றது தான் நல்லது. க்ரௌடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் வந்து எங்களோட மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சர் டிக்கெட்ஸை க்ளூக் ஆப்பில் தான் புக் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சருக்கான டிக்கெட்ஸ் காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 149 திரஹம்ஸ் ஆச்சு. நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு 3500 rupees பர் பர்சன். ஸோ கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்வேன். நீங்கள் துபாய்க்கு வந்தீங்கன்னா இந்த மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சரை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். உங்களுக்கே வீடியோவை பார்த்தா தெரியும் இது எவ்வளோ ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்க என்ன ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துபாய் அப்படின்றதுனால வந்து கோல்டு கலர்ல நான் வந்து நெயில் பாலிஷ் போட்டு போயிருந்தேன். அதை வந்து அவங்க அவ்வளோ வியந்து பார்த்தாங்க. பிகாஸ் நெயில் பாலிஷ் கோல்டு இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணதே இல்லை, திஸ் லுக் ஸோ பியூட்டிஃபுல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ ஸ்வீட். ஸோ இங்கே இருக்க பீப்புளெலாம் வந்து வெரி கம்ஃபர்டபுள். உங்களுக்கு எனி டவுட்ஸ் எது இருந்தாலுமே நீங்கள் அவங்க கிட்ட கேட்கலாம். அவங்க வந்து ரெடி டு ஹெல்ப்பாக தான் இருக்காங்க. ஸோ இதுதான் துபாய் பீப்புளெலாம் வந்து நம்ம கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். Thank you. Thank you. ஸோ நம்ம மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சருக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கிற டிக்கெட்ஸை வந்து இங்கே கொடுத்து நம்ம ஸ்கேன் பண்ணி அவங்க இந்த மாதிரி ஒரு ரிஸ்ட் பேண்ட் மாதிரி ஒன்று தராங்க. ஸோ அதை நம்ம வந்து போட்டுக்கணும். இதுக்கு வந்து செல்ஃபாக பண்ணிக்கிற மிஷின்ஸ் கூட இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் கவுண்டர்ஸ் இருக்குது, அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த பேண்ட் போட்டுட்டா நம்மளுக்கு என்ட்ரி அலவுடு. செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ நம்ம லைனில் நின்று இப்போ மேலே போகலாம். ஸோ நீங்கள் கையில் ஏதாவது லக்கேஜ் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே லக்கேஜ் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஸ்பாட் இருக்குது. அதுக்குள்ளே இங்கே இருக்கு பாருங்கள், லக்கேஜ் சர்வீஸ் போட்டிருக்கு. இதுக்குள்ளே வந்து நம்ம பேக்ஸாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் வச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட்டை காமிச்சு தான் நம்ம வந்து அந்த ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் கண்டிப்பாக பாஸ்போர்ட்டை கேரி பண்ணிக்கோங்க. இது வந்து என்னன்னு தெரியலங்க, நம்ம வேணா ஃப்ளையிங் ஃபிஷ்னு பேர் வச்சுக்கலாமா? ஏன்னா ஃபியூச்சருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பார்க்கலன்னா எப்படிங்க? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு ரொம்பவே வியப்பாக இருந்தது. ஆனால் இது எல்லா டைமும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் மாதிரி வரும். அதுக்கப்புறம் அது திரும்ப உள்ளே போயிடும். ஸோ நீங்கள் போகிற நேரம் லக் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை பார்க்கலாம்.
இந்த லிஃப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கீழேருந்து மேலே போக முடியாது, மேலேருந்து தான் கீழே வர முடியும். இந்த லிஃப்டே வந்து ஒரு ஸ்பேஸ் கேப்சியூல் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. என்னடா கீழேருந்து மேலே போக முடியாது, மேலேருந்து தான் கீழே வர முடியும்னு சொல்றீங்களே, அப்ப எப்படிதான் நீங்க இப்ப மேலே போவீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. எப்படி போறோன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த கிரீன் பேண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் டிக்கெட்டோட பேண்ட் இது. பட் உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி பாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து ஸ்கிப் த லைன் மாதிரி. இப்போ நம்ம லைன்ல நின்று உள்ள போறோம்ல, அந்த மாதிரி லைன்ல இல்லாம அப்படியே உள்ள போற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டைம் இருக்கு, ஒரு 15-20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி போலாம்னா நீங்க இதே யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த டிக்கெட்டோட சார்ஜஸ் வந்து வேரி ஆகும், கொஞ்சம் அதிகம். இதுதாங்க என்ட்ரன்ஸ், The Journey of the Pioneers. So போலாமா? உள்ள வந்தோடனே ஒரு பெரிய எல்இடி ஸ்கிரீன் இருந்தது. ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது அது என்னன்னே எங்களுக்கு தெரியல. ரொம்ப நேரம் அதை உத்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்க பார்த்தா நம்ம நிக்கிறதோடைய ஒரு ஆரா தான் வந்து அங்க வந்து டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. ஸோ நாங்க அங்க பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாமே அங்க வருது. ஸோ ஒரு ஃபியூச்சருக்கு வந்துட்டோன்றதை எப்படியெல்லாம் நம்மளுக்கு காட்டுறாங்க பாருங்களேன். Welcome to the future once again. All of you are currently standing on Sheikh Mohammed bin Rashid Spaceport. My name is Suparna. I will be your co-pilot on today's journey. I will be assisting you to move it into the shuttle. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்மளை வெல்கம் பண்றாங்க. அண்ட் 1.5 நிமிஷத்துல நம்மளோட ஸ்பேஸ் ஷட்டில் வந்துடும், ஸ்பேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பமே பயங்கரமா இருக்கு. நம்ம எங்க போறோம், என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. போய் பார்க்கலாமா? See the future? Yes! Now we have a good energy. Shuttle will open soon. Once the space shuttle will open, you all be board inside. My co-pilot. இதுதாங்க நம்மளோட ஸ்பேஸ் ஷட்டில். நம்ம உள்ள போய் நம்ம ஸ்பேஸ்க்கு போறோம். ஆக்சுவலி இந்த மாதிரி பாட்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் மூவிஸ்ல தான் நான் பார்த்துருக்கேன். அதை நேர்ல பார்க்கும்போது அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. வாங்க போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். நாங்க மட்டும் கிடையாதுங்க, எங்க கூட டிராவல் பண்ண எல்லாருமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாங்க. நீங்களே பாருங்களேன். Now, are you guys ready to go to space? Yeah. All right, let's pay attention. Wow. உண்மையிலேயே ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் வந்து லான்ச் ஆனா எப்படி இருக்குங்க, அந்த ஜர்க்கு, அந்த சவுண்டு எல்லாமே அப்படியே இருந்தது. நானே ஒரு செகண்ட் உண்மையான இதுலதான் போறோமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ தத்ரூபமா ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பேஸ்க்கு வந்தாச்சு. நம்மளோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது வரைக்கும் பாருங்க. ஸோ அங்கே தான் போய் இப்போ நம்மளுடைய டாக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரீச் ஆகிட்டோங்க. எல்லாரும் கத்துறதே உங்களுக்கு தெரியும், அந்த ரைடு எவ்வளோ ஒரு எக்ஸைட்டடாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போய் உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 1 by 1 வந்து போய் விட்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம உள்ளே போகிறது வந்து சாப்டர் 1.
வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப வந்தோம் இல்லையா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து டோட்டலா ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ண ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம ஃபியூச்சர்ல என்னென்னலாம் பார்ப்போம், எப்படி இருக்கும், அது எல்லாமே வந்து 1 by 1 இந்த சாப்டர்ஸ்ல நம்ம பார்ப்போம். அண்ட் இதுல வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு கோ பைலட் வருவாங்க. அவங்க ஒவ்வொரு சாப்டரையும் நம்மளுக்கு அது என்ன அப்படின்றத ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நம்மள உள்ள அனுப்புவாங்க. இது பார்த்தாலே தெரியும், இதை நம்மளோட சோலார் சிஸ்டம் பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவங்க நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு தத்ரூபமா, அட்ராக்டிவா, பியூட்டிஃபுல்லா, இதெல்லாம் வந்து நம்ம வேற எங்கேயா பார்க்க முடியுமா அப்படின்னே தெரியாத அளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்து துபாய் போனீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம ஸ்பேஸ்ல இருக்கோம், ஸ்பேஸ்ல வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு இதுல எந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பிடிக்கும், எது இருந்தா நீங்க அப்ளை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்க வந்து எங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி நாங்க வந்து இது ஒரு அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ நானும் ஒரு அப்ளிகேஷனை போட்டு வச்சுட்டேன், அவரும் போட்டாருங்க ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை. சீக்கிரமா எங்களுக்கு வேலை கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். இது வந்து அடுத்த ஸ்பேஸ் ஷட்டிலுங்க. இப்ப நம்ம ஸ்பேஸ்ல இருந்து துபாயோட ஃபியூச்சருக்கு அப்படியே டிராவல் பண்ணி போறோம். பார்க்கலாமா? வந்துட்டோம் பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. நம்ம இறங்க போறோம்னு நினைக்கிறேன். சத்தம் மூவ்மெண்ட்லாம் அப்படிதான் இருக்கு. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டா துபாயில வந்து ஸ்டாப் போட்டாங்க. இப்போ நம்ம அடுத்த சாப்டருக்குள்ள வந்துட்டோம். சொல்லணும்னா இப்போ பார்த்ததுலேயே எங்களோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு சாப்டர் இப்போ நீங்க பார்க்க போறது தாங்க. இந்த ஜன்னல்ல இருந்து நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2040 இல்ல 2050லாம் நம்ம வேர்ல்டு எப்படி இருக்கும் அங்க பாருங்களேன். ஏர் டாக்ஸிஸ் போற மாதிரிலாம் ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ள வந்துட்டோம். இப்போ உள்ள போய் அங்க என்ன இருக்குன்றத நீங்க பாருங்க. From Colombia, but due to deforestation and climatic changes, this part of the rainforest collapsed by the year 2040. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ங்க. 2040 2050ல டீஃபாரஸ்டேஷனுக்கு அப்புறமா எப்படி இருக்கும் இல்ல எப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு வர்ச்சுவல் டூர் மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. பட் நான் சொன்ன ஃபேவரட் பார்ட் இது இல்ல, அடுத்து வர்றது தாங்க. வாவ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இதை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஐ கேச்சிங் மொமெண்டா இருந்தது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்கிற 2400க்கும் மேல இருக்கிற ஸ்பீஷீஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இதெல்லாமே கெலடோஸ்கோப் வியூல நம்மளுக்கு வச்சிருக்காங்க. இதோட ஃபுல் வீடியோ அப்படியே நான் ப்ளே பண்ணி விடுறேன், நீங்க பாருங்க. அவ்வளோ அழகா இருக்கு. இதுல வந்து கலர்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால அதோட ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் நம்ம பார்க்க முடியுது. இன்னும் இதை வந்து எக்ஸ்ட்ராவா சொல்லணும்னா இது பயங்கரமான ஒரு போட்டோ ஸ்பாட்னு சொல்லாங்க.
நம்மளோட ரிஸ்ட் பேண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அங்கே ஸ்கேன் பண்ணோம்னா நம்மளோட நேம்ல ஒரு ட்ரீ அங்கே வந்து வளர்ற மாதிரி ஒரு டிஜிட்டலாக ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2070s நம்மளுடைய எக்கலாஜிக்கல் சிஸ்டம்ஸ், அதாவது நம்மளுடைய வேர்ல்டோடைய எக்கலாஜிக்கல் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அது இப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள்ஸ் எல்லாமே அங்கே வச்சிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் பார்க்கறது எல்லாமே ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஃபிக்ஷன். அதாவது இப்படி இருக்கலாம், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவங்களே அனலைஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னதான் நம்ம இதெல்லாம் பேசினாலும் இந்த வேர்ல்டை வந்து பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நம்மளால இப்போ சொல்ல முடியாது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது நல்லது. ஜஸ்ட் ஒரு சோஷியல் மெசேஜோட அப்படியே போகலாம் அப்படின்றது தான். அடுத்த சாப்டர் நம்ம வரும்போது ஒரு லிஃப்ட் பார்த்தோம் இல்லையா, மேலேருந்து கீழே மட்டும்தான் வர முடியும்னு சொன்னோமே. ஸோ அந்த லிஃப்ட்ல தான் இப்போ இருக்கும். ஸோ 1 by 1 நம்ம ஒரு ஃப்ளோர்ல இறங்கி ஒரு சாப்டர் பார்க்க போறோம். இப்போ நம்ம போகிற சாப்டருமே எங்களோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நீங்க வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்ல ஒரு ரோபோட்டை பார்த்து என்னடா இன்னும் அந்த வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணிருப்பீங்க. இப்போ அதை போய் நம்ம மீட் பண்ணலாங்க. Future. I think I'm the luckiest robot in the world. Your question interests me, but not enough to answer it. As a robot, I don't need to eat, but if I நம்ம சிட்டி ரோபோ கிட்ட என்ன வேணா கேட்கலாம், அது வந்து நம்மளுக்கு பதில் சொல்லும்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படிலாம் சொன்னேன். அது வந்து என்ன நல்லா வெல்கம்லாம் பண்ணிச்சு. It is nice to meet you too. I hope you're having a good time here at the museum. Your question interests me, but not enough to answer it. இது என்ன சிட்டியோட கையா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைபர் டாக். இது ஃபுல்லி எக்யூப்டு வித் மைக்ஸ் அண்ட் கேமராஸ். த வாய்ட், இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சரோட அப்சர்வேஷன் டெக் இது. ஸோ மேலே போய் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனா எடுக்கலாம், இல்லை வியூ பார்க்குறதுனா பார்க்கலாம். இதை நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிளேஸ் இது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பெருசுங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருந்தது அது. இந்த மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா February 22, 2022 தாங்க இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை யார் டிசைன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷான் கிலால் அப்படின்ற ஆர்கிடெக்ட் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காரு. ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலில் இதை டிசைன் பண்ணியிருக்காரு. இது டோட்டலாக 77 மீட்டர் ஹைட்டு அண்ட் 7 மாடி இருக்கிற மாதிரி இதை கட்டியிருக்காரு. இது ஓவல் ஷேப், ஒரு ஐ ஷேப்பில் இருக்கிறனால 0 கார்னர் அண்ட் 0 காலம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் கட்டியிருக்காரு. வேற லெவலில் இந்த ஷேப் இருக்குல்ல, இந்த ஹியூமன் ஐ ஷேப் இருக்குல்ல, இது என்ன குறிக்குதுன்னா ஹியூமனிட்டியோட எண்ட்லெஸ் சைக்கிளை குறிக்கிற மாதிரியும், அண்ட் சென்டரில் இருக்கிற அந்த ஸ்பேஸ், அதை த வாய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, இன்விசிபிள் மேஜிக், பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லலாமா, அதை குறிக்கிற மாதிரி அந்த நடுவில் ஒரு கேப் விட்டுருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1024 பேனல்ஸ் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் ஃபைபர் கிளாஸை யூஸ் பண்ணி இதை கட்டியிருக்காங்க. உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சருங்க இது. ஸோ இப்போ நம்ம அப்படியே முடிச்சுட்டு இப்போ நம்ம திரும்ப பேக் டு கிரவுண்ட் ஃப்ளோர். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ இப்போ நம்ம அங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம ஃபியூச்சருக்கு வந்திருக்கோம் அப்படின்றதுனால என்னென்னலாம் அங்கே வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோ வந்து நம்மளுக்கு பர்ஃப்யூம்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கும். அதை கஸ்டமைஸ்ட் பர்ஃப்யூம். நம்ம என்ன ஃப்ளேவர் வேணும், இல்லை என்ன ஸ்மெல் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம பார்த்து சொன்னோம்னா அந்த ரோபோவே அந்த பர்ஃப்யூமை ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க.
அண்ட் இங்க இப்போ நீங்க பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உள்ள இருக்கிற ரோபோ வந்து நம்மளுக்கு காஃபி போட்டு கொடுக்குது. இதெல்லாம் அங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளோ வியப்பா இருந்தது. அது உண்மையிலேயே எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குதுங்க. லைக் ஜூஸ் ஒரு காஃபி, நம்ம என்ன ஆர்டர் பண்றோமோ அந்த ஆர்டர் ரிசீவ் ஆனோன்னு அதுவே ப்ரிப்பேர் பண்ணி அந்த கீழே இருக்கிற பாக்ஸ்ல நம்மளுக்கு வந்து டெலிவர் பண்ணிடும். இதுவுமே வந்து காஸ்ட் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து பே பண்ணி புக் பண்ணிக்கலாம். அண்ட் அது உள்ளேயே உங்களுக்கு வந்து சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்கு. இன்கேஸ் நீங்க டைன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அங்க கூட போய் டைன் பண்ணிக்கலாம். ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது, பட் ரொம்ப க்ரௌடடா இருந்தது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா அட்ராக்ஷன்ஸ்லயும் இருக்கிற மாதிரி ஒரு சொவீனியர் ஷாப். உங்களுக்கு இங்க ஏதாவது யூனிக்கா பார்த்து ஏதாவது ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க. ஏன்னா இங்க காஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். இதே ப்ராடக்ட்ஸ் வெளியில கொஞ்சம் சீப்பர் காஸ்ட்டு கூட நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் வந்து எண்டுக்கு வருது. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஷார்ப்பாக ஓப்பனிங் டைம் 10 AM வந்ததுனால நம்மளால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த அட்ராக்ஷனை பார்க்க முடிஞ்சுது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எவ்வளோ க்ரௌட் இருக்கு பாருங்க. ஸோ டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பிளான் பண்ணும்போது எப்போ க்ரௌட் கம்மியாக இருக்குமோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எய்தர் ஏர்லி இந்த மார்னிங் இல்லைனா லேட் இந்த ஈவினிங். ஹாய், பாத்தீங்களா? பிடிச்சிருந்ததா? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். எஸ், இதோட இந்த வீடியோவா முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம துபாய் மால் போறோம், பூஜ் கலிஃபா வியூ பார்க்க போறோம், அண்ட் ஆப்ரா ரைட் போறோம். எல்லாத்தையுமே நாங்க அடுத்த வீடியோஸ்ல போஸ்ட் பண்ண போறோம். சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. துபாய் மால்ல ஃபவுண்டன் ஷோ பார்க்க போறோம். சூப்பரா இருக்கும், பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நெக்ஸ்ட் துபாய் பிளான் பண்றீங்கன்னா மியூசியம் ஆஃப் ஃபியூச்சருக்கு டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்றது, காஸ்ட் என்னாச்சு, எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு இதுலயே கவர் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டூ கமெண்ட், நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். இன்னும் நீங்க எங்க பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பை.